ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஸ்வீட்லி சமையல். எல்லோரும் கண்டிப்பாக சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கான vlog என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஹோம்மேட் கண்டிஷ்னர் பண்ண போகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு தவளை அடை தான் பண்ண போகிறோம். அதாவது பருப்புலாம் ஊற வச்சு பண்ணுற அந்த அடை தான் பண்ண போகிறோம். இந்த 2 ரெசிபியும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த ஹேர் பேக் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஷாம்பு மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கண்டிஷ்னர் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கொஞ்சம் ரிசல்ட் நல்லா தெரியும். இதுக்கு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பொருள் பார்த்தீங்கன்னா பாதாம் பிசனும் நைட்டே ஊற வச்சது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ. நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் ட்ரை செம்பருத்தி கொஞ்சம் வச்சுருக்கேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சாலும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போட்டு நைட்டு ஊற வச்சிடலாம். இது நைட்டு ஃபுல்லாக ரெண்டுமே நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஜூஸ் எல்லாமே வரும். அதுக்காக நம்ம அப்படியே வச்சிட்டோம். அடுத்ததாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ட்ரிங்க்கு தான் இதிலே இன்க்ளூட் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா பாதாம் பிசின். அதில் கொஞ்சமாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு அதில் நான் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹெல்தி. இது நீங்கள் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம். கூடவே சியா சீட்ஸும் சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளை சர்க்கரையோ எது வேணாலும் போட்டுக்கலாம். தேங்காய் பால் நான் கொஞ்சம் திக்காக பண்ணலை, கொஞ்சம் தனியாக தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா திக்காக பண்ணனா ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் இது நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இது தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். கண்டிப்பாக இது நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். நம்மளுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்டொமக் ஃபுல்லான மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பசிக்காது. அதனால் ட்ரிங்க் நான் காலையில் இதை எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம பண்ண போகிற ஹெர்பல் ஷாம்புக்கு அடுத்தது அந்த ஆலோவேரா ஜெல் வேணும். நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத எடுத்துக்கிறேன். இதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்கிற அந்த பல்ப்பு மட்டும்தான் நம்மளுக்கு வேணும். இது கோல்டாக இருக்குது, உங்களுக்கு ஏதாச்சும் வீசிங் ப்ராப்ளம் இல்லை சைனஸ் இருக்குது அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது எடுக்காமல் நம்மளுக்கு மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கிற அந்த ஆலோவேரா எடுத்திங்கன்னா கொஞ்சம் அது ஏன்னா ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப கோல்டாக இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக கோல்டாக இருக்கும். இது இப்போ காலையில் நம்ம குளிக்க போகிறோம், தலை குளிக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் இது பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீதி இருக்கிற ரெண்டுமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது எதுன்றதை நான் சொல்கிறேன் வீடியோவில். இதை கட் பண்ணி நடுவில் இருக்கிற பல்ப்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியில் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இதுவே நல்லா கோல்டாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நல்லா ஜல்லி மாதிரி வேணும் அப்படின்னா நிறைய நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த செம்பருத்தி பூ நல்லா கசக்கி எடுத்தோம் அப்படின்னா அது நல்லா ஷாம்பு மாதிரி நிறையா நுர பொங்கி வரும். நீங்கள் ஷாம்பு மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பூந்தி கொட்டை இருக்கும், அதோடு சேர்த்து நீங்கள் ஊற வச்சிங்கன்னா ஷாம்புவே இது ரெடி ஆகிடும். இல்லை நீங்கள் கண்டிஷ்னர் மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 2-3 பொருள் மட்டும் போதும். ரொம்ப ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். நீங்கள் இதை ஷாம்போடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் நல்லா தலை குளிச்சதுக்கப்புறம் கடைசியாக ஒரு 2-3 வாட்டி நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் தலையை அலசத்தை இருந்தாலும் பரவாயில்ல. எப்படியா இருந்தாலும் இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் ஏற்கனவே நிறையா வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். செம்பருத்தியோட இந்த பாதாம் பிசின் சேரும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஜல்லி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அது மாதிரி கண்டிஷ்னர் மாதிரியே இருக்கும். உங்களுக்கு கடைசியாக காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ இது நல்லா பிசைஞ்சு விட்டோம் அப்படின்னா அதில் நல்லா ஜல்லி மாதிரி வரும். ஏன்னா செம்பருத்திக்கு பார்த்திங்கன்னா அந்த ஷாம்பு நம்ம ஷியக்காவோட தன்மை அதுக்கு நிறையாவே இருக்குது. இது நம்ம அப்படியே கூட நம்ம தேய்ச்சி குளிக்கலாம். இது ஷியக்கா மாதிரி ஷாம்பு மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதோடு நம்ம மிக்ஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி வெறும் செம்பருத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி அதோட நம்ம ஷாம்பு போட்டு குளித்தா கூட நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்னஸ் கிடைக்கும். ரொம்ப சிக்காக இருக்குது, எனக்கு கேர்லி ஹேர் தான், பட் நல்லா சிக்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இது கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் கேர்லி ஹேர் தான், கொஞ்சம் சிக்காகவும் இருக்கும். அதனால் எப்போயுமே இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி மெயினாக பார்த்திங்கன்னா அந்த செம்பருத்தி தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். இப்போ இந்த பல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பல்ப்பை எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா இப்போ நான் பண்ணுறது இப்போ நான் காலையில் எடுத்துக்கிறது, ஸ்டோர் பண்ணுறது நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இது ரெண்டாக அரைச்சோம் அப்படின்னா இதிலே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூதி மாதிரி கிடைக்கும்.
பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா நுர பொங்கி நல்ல ஸ்மூத்தி மாதிரி இருக்கும், நல்ல ஜல்லி மாதிரி. இதோட வந்துட்டு அந்த செம்பருத்தி நம்ம கசக்கி வச்சுருக்கிறத நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஹெர்பல், அதாவது வீட்லேயே ஹோம்மேடு கண்டிஷ்னர் வந்து கிடச்சிச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க பாருங்கள். இதோட வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா என்னென்ன ஆட் பண்ணணுமோ நீங்கள் நினச்சாலும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து விட்டமின் இ கேப்சூல் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்துட்டு ஹேர் க்ரோத் வந்துட்டு வர தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை வடிகட்டி எடுத்துகிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பாதாம் பீசனும் ஆலோவேரா ஜெல்லும் சேர்த்துக்கலாம். இது செம்பருத்தியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேச்சுரலாகவே கலர் கிடைக்கிறதுனால இது நல்லா வந்துட்டு ஒரு டார்க் பிங்க் கலரில், ரெட் கலரில் இருக்கும். அதனால் நம்மளுக்கு செம்பருத்தி பூ சேர்த்ததுனால நம்மளுக்கு கலர் வந்து ப்ராப்ளம் கிடையாது. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஜல்லி மாதிரி நல்லா திக்காக கண்டிஷ்னரும் ஷாம்பும் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இது நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு நாளைக்கு குளிக்கிறீங்க, இன்றைக்கி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சிட்டிங்கன்னா அந்த கூலிங் வந்து கம்மியாயிடும். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜிலே ஸ்டோர் பண்ணி தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம். இது இப்போ நம்மளுக்கு ஹெர்பல் கண்டிஷ்னர் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேர்லெஸ் வந்துட்டு எனக்கு நிறையாவே வந்துட்டு ரீசனே இல்லாமல் கொட்டுது அப்படின்றவங்களுக்குலாம் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தவளாடிக்காக நான் ஊற வச்சுருந்தேன். இது வந்து நாங்கள் வந்து தவளாடன்னு சொல்லுவோம். ஒரு ஊர்லேயும் ஒரு மாதிரி வித்தியாசமாக சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இதில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ அளவுக்கு பச்சரிசி, 1/4 கிலோ அளவுக்கு நார்மல் இட்லி அரிசி போட்டுட்டு அதில் எந்த கிளாஸில் அளந்தமோ அதே கிளாஸில் 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, பச்சைப்பருப்பு, அதுக்கப்புறம் தோரம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சில பேர் வந்து பச்சைப்பருப்பு சேர்க்க மாட்டாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா கலர் கொடுக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும் தோசை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இது நல்லா வந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு கூடவே வந்து காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் ஊற வச்சு நம்ம அரைக்கும் போது கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நான் அரைச்சிருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 5 o'clock. இது ஒரு 1.5 மணி நேரம் நல்லா ஊறிச்சுன்னா கொஞ்சம் நல்லா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப பச்சையாக ஊற்றுறத விட கொஞ்சம் வந்துட்டு புளிச்சு வரட்டும். இந்த மாதிரி பருப்பு வடைலாம் சாப்பிடும்போது ஒரு ஏர்லியாக ஒரு 6 o'clockலாம் சாப்பிட்றலாம். ஏன்னா இது கொஞ்சம் வந்து கேஸ்ட்ரிக்காக இருக்கும். ஏன்னா நம்ம ஃபுல்லாமே வந்து பருப்பாக இருக்கும். கொஞ்சம் டைஜஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் கொஞ்சம் ஏர்லியாகவே சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clockலாம் ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இந்த மாவில் ஒரு குட்டியாக ஒரு தாளிப்பு வச்சிடலாம். நான் வந்துட்டு இதில் வெங்காயம் சேர்க்கல. ஏன்னா இதே மாவு தான் நான் கொஞ்சம் காலையிலையும் யூஸ் பண்ணிப்பேன். அதனால் பச்சை வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நல்லா இருக்காது. அதனால் நம்மளுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு நம்ம கட் பண்ணி மேலே வந்து தூவி விட்டுக்க போகிறேன். நீங்கள் வந்து உடனே இந்த மாவு தீர்ந்து போயிடும் அப்படின்னா நீங்கள் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், இல்லை வதக்கி கூட சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஏன்னா கொஞ்சம் எல்லாமே வந்து பருப்பு வகைன்றதுனால பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளோட தாளிப்பும் ரெடி ஆகிடுச்சு. அடைக்கி நான் தேங்காய் சட்னி தான் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம தாளிச்சதை கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ அடை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது திக்காகவும் வரும், தின்னாகவும் வரும், நம்மளோட விருப்பம்தான். ஒரு தோசை வந்து நல்லா தின்னாக ஊற்றிட்டு மேலே வந்துட்டு வெங்காயம் தூவி ஒரு தோசையும், அடுத்ததாக வந்து வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணி ஊற்றுற தோசையும் நான் ரெண்டுமே வந்து பண்ணி காமிக்கிறேன். அடைக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு திக்காக வேணும், தின்னாக வேணுன்றது உங்களுக்கு பார்த்தாலே புரியும். இது வந்து பார்த்திங்கன்னா தின்னான தோசை. இந்த மாதிரிலாம் வந்துட்டு அடை பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய எண்ணெய் ஊற்றி நல்லா கிறிஸ்பியாக எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது அடை மாதிரியே தெரியாது. அந்த நம்ம எப்படி நம்ம நார்மலாக மசால் வடை சாப்பிடுமே அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும். ஏன்னா இதில் நம்ம வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறதுனால அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோசையே வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அதனால் நல்லா வந்து எண்ணெய் ஊற்றி இந்த ஒரு டிஷ்ஷுக்காக கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா கிறிஸ்பியாக வறுத்து எடுத்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது ஒரு சைட்லலாம் எடுக்கக்கூடாது, கண்டிப்பாக டபுள் சைடில் எடுக்கணும். ஏன்னா ஃபுல்லாமே வந்துட்டு இது பருப்புன்றதுனால கொஞ்சம் அதுக்கு நம்ம வேகிறதுக்கும் நம்மளுக்கு கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக டைஜஷன் ஆகும். இது பார்த்திங்கன்னா நல்லா தின்னாக பெருசாக இருக்குது. இது ஒன்றே வந்து கரெக்டாக இருக்கும். 2 சைடு நல்லா எண்ணெய் ஊற்றணும். நானே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துட்டு எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா ஓரெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி மொறுன்ட்டு வரும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா தின்னான தோசை.
இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். இந்த தோசை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக மாவு ஊற்றிட்டு அதில் நடுவில் கொஞ்சமாக வெங்காயம் வச்சுட்டு மறுபடியும் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம மாவு போட்டு நல்லா பண்ணலாம். இதே மெத்தடில் வந்து நீங்கள் வந்து எக் தோசை வந்து ட்ரை பண்ணலாம். அதாவது முட்டை தோசை வந்து ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் மாவு ஊற்றிட்டு அதுக்கு மேலே முட்டை ஊற்றிட்டு மறுபடியும் கொஞ்சம் மாவு ஊற்றி ஸ்பூனில் நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு நல்லா வந்துட்டு தின்னாக நம்ம ஸ்பூன்லேயே வந்துட்டு தீத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா ஓரெல்லாம் மொறுமொறுன்னு ஆகிடும். அதை பார்த்தாலே தெரியாது முட்டை தோசை மாதிரி. மேலே கொஞ்சமாக பெப்பரும் கொஞ்சம் வந்துட்டு மிளகாத்தூளை போட்டு முட்டை தோசை சாப்பிட்லாம். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மெத்தடில் தான் இந்த அடையும் நான் பண்ணியிருக்கேன். இதே 2 சைடு திருப்பி போட்டு நல்லா தேங்காய் சட்னி வச்சுட்டு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்காது. அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி.